வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன் அப்டின்னா, தலைவருடைய படம் "வணக்கத்திற்குரிய காதலியே" அத பத்தி பேசலாம் அப்டின்ட்டு. அ "வணக்கத்திற்குரிய காதலியே" படம் 1977ல வந்ததுன்னு நெனைக்கிறேன். நான் இந்த படத்த என்னுடைய காலேஜ் டேஸ்ல தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. எனக்கு தலைவரோட அந்த கேரக்டர், அந்த ஜோ அப்டின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு இதுல. ஸோ அந்த கேரக்டர் எனக்கு அப்பவே ரொம்ப புடிச்சு போச்சு. அதுக்கு முன்னாடியே நம்ம தலைவருடைய ரசிகரா தான் இருந்தோம். அப்பப்போ வர படங்கள பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். இது ஒரு நாள் டிவில டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அப்பலாம் அ இவ்ளோ இந்த அளவுக்கு நம்ம ஆன்லைன்லலாம் பார்க்க முடியாதுல்ல. அ அது டிவில தான் பார்த்தேன். டிவில பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்தது இந்த படம். அ ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப அருமையா இருக்கும் அந்த படம். 2 கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ஸ்ரீதேவி அவர்கள். அந்த 2 கேரக்டருமே அவ்ளோ அழகா இருக்கும். கதைக்களமும் அவ்ளோ அழகா இருக்கும். அதே மாதிரி இதுல ஒரு சைக்காலஜிக்கல் விஷயமும் இதுல கதையில வரும். இப்போ நான் சைக்காலஜி படிச்சதுக்கு அப்புறமா அந்த மாரி கேஸஸ் நெறைய இருக்கிறதா படிச்சிருக்கேன். நான் இன்னும் அந்த மாரி கேஸஸ நேர்ல சந்திக்கல. ஆனா அந்த காலத்திலேயே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது நியூஸ்ல வந்திருக்கு. அத வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன் அவங்களுக்கு ஸ்ரீதேவி அவர்களுக்கு தலையில அடிபடும். தலையில அடிபட்ட உடனே அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, யாரையாவது தொட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது? ஏதோ ஒரு ஆபத்து வரப்போதா? இல்ல ஏதோ ஒண்ணு. அவங்க எதையாவது தேடிட்டு இருக்காங்களா? அது எங்க இருக்கு? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கண்ல அப்படியே அந்த மனக்கண்ல அது என்ன சொல்லுவாங்கல்ல, மனக்கண்ல ஒரு காட்சி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இவங்களுக்கு அழகா தெரியும். அப்படிங்கிற மாரி காமிச்சிருந்தாங்க. அந்த காலத்திலேயே அது மாரி நெறைய கேஸஸ் சைக்காலஜில இருந்திருக்கு. அதெல்லாம் நான் புக்ல தான் படிச்சிருக்கேன். இதுவரைக்கும் அந்த மாரி ஆட்கள நான் பார்த்தது கிடையாது. இந்த மாரி கேஸஸ் இருந்திருக்கு. வெளிநாடுகள்லலாம் இந்த மாரி ஃபியூச்சர்ல நடக்க போறத அவங்க முன்னாடியே சொல்ற நெறைய பேர் இருந்திருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அத இப்ப நான் படிக்கிறேன். அது அப்பவே படத்துல எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அவங்க யாரையாவது தொட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ இவங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதே, அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட உங்க அம்மாவுக்கு இந்த மாரி அடிபட போகுது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த நர்ஸ் அத பெருசா எடுத்துக்கல. நான் டாக்டர்ட்ட போய் சொல்லும்போது, டாக்டர் என்ன இது பண்றாரு, "உங்க பேர் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? உங்க பேர் தெரியுமா? உங்க அம்மா பேர் தெரியுமா?" இதெல்லாம் தெரியாம எப்படி ஒருத்தரால கரெக்ட்டா சொல்ல முடியும்? உங்க அம்மா பேர்லாம் கரெக்ட்டா தானே சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா உங்கள எப்படி கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கரெக்ட்டா தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்க்கலாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு விட்டுருவாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த சம்பவம் அப்படியே நடக்கும். அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே நடந்திருக்கும். அப்பதான் டாக்டர் சொல்லுவாரு. ஸோ இந்த மாரி கேஸஸ்லாம் நெறைய நம்ம புக்ல படிச்சிருக்கோம். ஃபாரின்ல இருந்தது நியூஸ்லலாம் நெறைய பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்திருக்கு போல இருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க சாந்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெறும் சாந்தியா வெளியில போம்போது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெண்ணாக வெளியில போறாங்க. இந்த சக்திய வச்சுட்டு இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாப்ல. சாந்தி அப்படின்னு ஒரு கேரக்டர் ரொம்ப சாதுவா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இந்த சாந்தி கேரக்டர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் ஃபியூச்சர்ல நடக்க போதெல்லாம் தெரியும். இன்னொரு கேரக்டர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேருமே இரட்டை குழந்தைகளா தான் இருப்பாங்க. சந்தர்ப்பவசத்துல அவங்க இந்த ஒருத்தவங்க அவங்க வீட்லயே வளருவாங்க. இன்னொருத்தவங்க வேற ஒருத்தவங்க வீட்ல வளர்ற மாரி ஆயிடும். ஸோ அதெல்லாம் ஃபிளாஷ்பேக்ல காமிப்பாங்க. அது மாரியெல்லாம் போகும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க எப்போ சந்திக்கிறாங்க, கிளைமேக்ஸ் வரும்போது இவங்க சந்திப்பாங்க. இவங்களுக்கு கூட பிறந்த ஒரு சகோதரி இருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிய வரும். அதுவும் எப்படி தெரிய வரும்னா, இவங்க ஃபியூச்சர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ ஃபியூச்சர்ல நடக்க போறத சொல்லக்கூடிய ஒரு பெண்ண நம்ம பேப்பர்லலாம் அவங்க ஃபோட்டோலாம் வந்துரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அத இன்னொரு சகோதரி ஜென்னி அப்படின்ற கேரக்டர்ல இருக்கக்கூடியவங்க பார்த்துட்டு, அத "ஓ! இவங்க யாரு? என்ன மாரியே இருக்காங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அவங்க அப்பா கிட்ட கேட்டு, அவங்க எப்படி பொறந்தாங்க? எங்க பொறந்தாங்க? எனக்கு சிஸ்டர்ஸ் இருக்கா? இல்லையா? இவங்க யாரு? என்ன மாரியே இருக்காங்களே! இது என்ன கதை? அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு, அவங்களுடைய ஒரிஜினல் அப்பா யாரு? அவங்கள போய் நான் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துரும். எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா. அவ என்ன மாரியே இருக்கா. நாங்கலாம் ட்வின் சிஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நம்மள போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துரும் இல்லையா? ஸோ ஒரு 20 வருஷமா நம்ம பார்க்காமலே வளர்ந்துருக்கோம். இப்போ திடீர்னு இருக்காங்க அப்படின்னு தெரியும்போது நமக்கு ஒரு எக்ஸைட்மென்ட் வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மென்ட்ல போய் பார்க்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அப்பாவ எதிர்த்து அவங்களுடைய காதலனாக இருக்கக்கூடிய ஜோவ கல்யாணம் பண்ணுவாங்க. ஜோ கேரக்டர் தான் நம்மளுடைய தலைவர் பண்ணியிருப்பாரு. ரொம்ப அருமையா இருக்கும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தலைவரோட இன்ட்ரோ சாங் தான்.
இதுல வந்துட்டு என்ன சொல்றது? இன்ட்ரோ சாங் வந்து என்ன வந்து "கொட்டு கொட்டு மேளம்" அப்படின்னு ஒரு சாங்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்பாங்கன்னா, அ "என்ன தெரியுதா?" அப்படின்ற மாரி இங்கிலீஷ்லயே பாடுவாங்க. பாடும்போது அதுல இருந்து என்ன லைன் வரும்னா, ஃபர்ஸ்ட் அவங்க பாடும்போது, அதாவது ஜென்னி கேரக்டர்ல இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் பாடுவாங்க. லேடி தான் ஃபர்ஸ்ட் பாடுவாங்க. அவங்க சொல்லும்போது, "நான் வந்து குயின் ஆஃப் குயின்ஸ்" அப்படின்னு பாடுவாங்க. அதே வந்து தலைவர் வந்து அப்படி வரும்போது, ஒரு இது மாரி வச்சிருப்பாங்க. என்ன சொல்றது? எகிப்து ஃபேஸ் மாதிரி வச்சு அத வந்து ஓப்பன் பண்ணி அதுலருந்து அப்படி வருவாரு. வந்த உடனே வந்து "யூ நோ மீ" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, உடனே "ஐ அம் கிங் ஆஃப் கிங்ஸ்" அப்படிம்பாரு. அது வந்து எந்த இதுல சொன்னாரோ தெரியல. உண்மையிலேயே இன்னைக்கு வரைக்கும் கிங் ஆஃப் கிங்ஸா தான் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அது வந்து ஆப்ட்டா இருக்கும். அவருடைய இன்ட்ரோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆப்ட்டா இருக்கும். இந்த படத்துக்கு அப்புறமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு இன்ட்ரோ சாங் அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒரு வழக்கமாவே ஆயிடுச்சு. இவர் படங்கள்ல இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு சாங்ல இருந்து வர்றது, அந்த மாதிரி வந்து இன்ட்ரோ சாங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்பவே கிரியேட் ஆயிடுச்சு தலைவருக்கு. ஸோ இந்த படத்துல இருக்கக்கூடிய இன்ட்ரோ சாங் அப்படிங்கிறது வந்து பயங்கரமா பொருத்தமாவும் இருக்கும். கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா பாட்டு வந்து தமிழ்ல போகும். ஆரம்பத்துல ஒரு இங்கிலீஷ்ல வரும். அதுக்கப்புறம் தமிழ்ல போகும். ஸோ அது வந்து இன்ட்ரோ சீன் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் தலைவருக்கு. தலைவருமே பார்க்கறதுக்கு ரொம்ப யங் ஸ்டேஜ்ல ரொம்ப அழகா இருப்பாரு. நான்லாம் பிறக்கறதுக்கு முன்னாடியே எடுத்த படம். 50 வருஷமா நடிச்சிட்டு இருக்காருல்ல. அப்போ எடுத்த படம். ஸோ ரொம்பவே அழகா இருப்பாரு. அந்த அவுட்ஃபிட் அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பரா இருக்கும் இந்த படத்துல. அண்ட் ஜோ அப்படிங்கிற கேரக்டர் சூப்பரா இருக்கும். அவங்களுடைய காதலிக்கு வந்து இதுல வந்து கேன்சர் அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். எப்போ அப்படின்னா, அவங்க அப்பாவ எதிர்த்து இவர வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. இவருக்கும் சரியான வேலை இருக்காது. கையில காசு இருக்காது. ஒரு ஃப்ரெண்டோட தயவுல தான் வந்துட்டு ஒரு இடத்துல தங்கி இருக்கணும். அவங்களோட வீட்ல வந்து தங்கி இருந்து ஏதோ கொஞ்சம் வேலைய தேடுவோம். அப்படிங்கிற மாரியான ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு கேன்சர் அப்படின்னு தெரிய வரும். இவங்களால ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில கடைசியா வந்து அது ரொம்ப முத்துன ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னொரு 10 நாள் தான் இவங்க உயிரோட இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸ்டேஜ் வந்துரும். ஸோ அதுல வந்துட்டு தலைவரோட நடிப்ப பார்த்தா எனக்கு வந்து எனக்கே வந்து அப்படியே அழுகையா வந்துரும். தலைவர் அழுறத பார்த்தா எனக்கு வந்து அழுகை வந்துரும். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகா இருக்கும் அந்த ஒரு லவ் வந்து அழகா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்களோட காதலி வந்து என்ன கேட்பாங்க, அது ஜென்னி கேரக்டர் வந்து என்ன கேட்பாங்கன்னா, "எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்காங்க. நான் வந்து இவ்வளவு நாளா இந்த அப்பா கூட இருந்துட்டேன். வளர்த்த அப்பா கூட இருந்துட்டேன். என்னை பெத்த அப்பாவ நான் வந்து போய் பார்க்கணும். அது வந்து என்னுடைய கடைசி ஆசை ஜோ. எனக்கு வந்து அது செஞ்சு குடு" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த ஜோ கேரக்டர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஊருக்கு கூட்டு போவாங்க. சந்திக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நெறைய தடைகள் வரும். கடைசியில வந்துட்டு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அந்த சிஸ்டரும் இந்த சிஸ்டரும் மீட் பண்ணிப்பாங்க. மீட் பண்ணிட்டு அதாவது கடைசி நிமிஷம். அதாவது கேன்சர்ல உயிர் போகக்கூடிய அந்த கடைசி 5 நிமிஷத்துல அந்த சிஸ்டர்ஸ் வந்து மீட் பண்ணிப்பாங்க. மீட் பண்ணோனே நான் போய் அப்பாவ பார்க்கணும் அப்படின்னோனே, சரி அதான் நம்ம வீடு. அங்கதான் அப்பா இருக்காங்க. நீ போய் பாரு. எனக்கு அங்க பிரச்சனை ஆயிடுச்சு. என்னால போக முடியாது. நான் வந்து வேற எங்கேயாவது போறேன் அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க அந்த சாந்தி கேரக்டர். சோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு, அவங்க அப்பா வந்து மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ண உடனே வந்துட்டு அங்கேயே வந்துட்டு அவங்க கடைசி நிமிஷம் அப்படிங்கிறது அங்கேயே இதாயிடும். சோ அங்க வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, "சாந்தி நீ வந்து போயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழ ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ வந்து சாந்தி சொல்லுவாங்க, "சாந்தி தான் இறந்து போயிருக்கா. ஜெனி இறந்து போல. சோ நான் வந்து இனிமே வந்து அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அவங்கள பொறுத்தளவுல சாந்தி இறந்துருச்சு. அவ்வளவுதான். அத நான் திரும்பி அங்க போமாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுவா. ஏன் அப்படின்னா, இவளுக்கு வந்து அந்த ஒரு எதிர்காலத்த வந்து கணிக்கக்கூடிய ஒரு பவர் இருந்துச்சு இல்லையா? சோ அதனால வந்து ஊர்ல வந்து என்ன நினைச்சுப்பாங்க, அந்த காலத்துல என்ன நினைச்சுப்பாங்க. சோ எதிர்காலத்துலலாம் இவ வந்து சொல்றாளே, இவ வந்து பயங்கரமான ஒரு கடவுள் அருள் வந்து இவளுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாரி நினைச்சுப்பாங்க. சோ அந்த காலத்துல எல்லாருமே நம்ம அப்படித்தானே யோசிப்போம். இப்பவே அப்படிதான். யாரோ ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க, "நாளைக்கு உனக்கு இது நடக்க போகுது" அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு நம்புற மாரியே இல்லாத ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னே வச்சுக்குவோம். நடந்துருச்சு. நம்ம என்ன நினைப்போம்? அவங்கள கடவுளாவே தலையில தூக்கி வச்சுருவோம். அப்படிதானே! இன்னைக்கும் அப்படிதான் நம்ம நெனைப்போம். சோ அந்த காலத்திலேயே அது மாரி தான் எடுத்திருக்காங்க. சோ அந்த மாரி நடக்கும் பொழுது கோயில்ல அவங்களுக்கு மரியாதை குடுக்குறாங்க. எல்லாருமே அவங்க கால்ல விழுந்து விழுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களால தாங்கிக்கவே முடியல. எனக்கு வந்து ஒரு கடவுள் மாரி என்ன ட்ரீட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல அவங்க இருக்கும்போது, கடைசியில என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பாவே வந்து அவங்க கால்ல விழுந்துறாரு. விழும்போது இவங்களுக்கு அத தாங்கிக்க கூடிய மனசு வந்து அவங்களுக்கு இல்லவே இல்ல. என் அப்பா வந்து எப்படி என் கால்ல விழலாம்? அப்படிங்கிற மாரி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்து நான் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமே தப்பு தப்பா எல்லாம் சொல்லுவேன். அப்பதான் இவங்க என்னைய நம்ப மாட்டாங்க. என்னைய கடவுளா கும்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தப்பு தப்பா, "ஏய் உனக்கு நாளைக்கு ஆக்சிடென்ட் ஆகும். ஏய் நீ அங்க போய் விழுந்துருவ. நீ இங்க போயிடுவ. நீ அப்படி ஆயிடுவ. நீ இப்படி ஆயிடுவன்னு" பாக்குறவங்களுக்கெல்லாம் வாயில வந்ததெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எதுவுமே நடக்காது.
அப்படி நடக்காம இருக்கும்போது எல்லாருமே என்ன இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நடந்துட்டு இருந்தது, இப்ப சொன்னது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ பேசிட்டு இருக்குன்ற மாதிரி ஊர்க்காரங்களாம் சேர்ந்து ஒரு மாதிரி இது பண்ணோன்னே அவங்க அப்பாவே என்ன சொல்லிடுவாரு, இனிமே ஜோசியெல்லாம் சொன்னா அவ்வளவுதான் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. சோ இவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடும். சோ இனிமே யாருமே நம்ம காலில் விழ மாட்டாங்க, நம்மள கடவுளும் நினைக்க மாட்டாங்க அப்படின்றலாம் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவாங்க. கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அக்காவை சொந்தத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, சொந்த அத்தை பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. பட் அந்த சொந்த அத்தை பையன் வந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையில இருப்பாரு, நல்ல ஜாப்ல இருப்பாரு. ஆனா அன்னைக்கு அவர் போகக்கூடிய அந்த விமானம் தீப்பிடிச்சு எரிய போகுது, விபத்துக்குள்ளாக போகுது, நடுவானத்துல பறந்துட்டு இருக்கும் போது அப்படிங்கிற ஒரு காட்சி இவங்களுக்கு தெரிய வருது. ஆனா இவங்க சொல்றாங்க, யாருமே நம்பல. ஏன்னா வந்துட்டு இவங்க எல்லாருமே ஏமாத்தி வச்சிருக்காங்கல்ல. புலி வருது புலி வருதுன்னு சொன்ன கதை தான். அந்த டயலாக் கூட சொல்லுவாங்க, புலி வருதுன்னு சொல்லிட்டே இருந்த நீ வந்து எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டே இருந்த, அப்பெல்லாம் எல்லாரும் நம்பினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நீ ஏமாத்துற அப்படின்னு தெரிஞ்சு நீ சொல்றது யாருமே நம்பல. இப்ப நிஜமாவே புலி வந்துச்சு, நீயும் சொல்லத்தான் செஞ்ச, ஆனா நம்புறதுக்கு தான் இங்க யாருமே இல்ல. இது எல்லாமே நீயா ஏற்படுத்திக்கிட்டது. கடைசி என்ன ஆயிடும்னா அவர் வந்து இவர் பேச்சு நம்பாம அவரும் போயிடுவாரு. போயிட்டு கல்யாணத்தன்னைக்கே அவர் அமெரிக்காவுக்கு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளே அவர் கிளம்பி அமெரிக்கா போவாரு. அங்க நடுவானத்துல தீப்பிடிச்சு எரியும், அவர் அங்கேயே செத்து போயிருவாரு. சோ அக்காவோட வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிரும். அப்போ வந்து அவங்க அப்பா வந்து சொல்லுவார், நீ வந்து இந்த மாதிரி விளையாடாம இருந்திருந்தேன்னா நீ சொன்னதை நாங்க கேட்டிருப்போம், நீ விளையாண்ட, உங்க அக்காவோட வாழ்க்கைக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவாரு. சோ அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்க பிடிக்காம இவங்க வந்துருவாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு அதுல நடக்கும்போது கடைசியில என்ன ஆகும்னா இவங்களுக்கு பதிலா இவங்க சிஸ்டர் அங்க போயிட்டாங்கல்ல, போயிட்டு அங்க போய் கடைசி நிமிஷம் அங்க இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் வந்துட்டு அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சிருவாங்க. இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ஜோ கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க கஷ்டப்படாதீங்க, நீங்க வந்து உங்க லைஃப் பாருங்க, மூவ் ஆன் ஆகுங்க, அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு அவங்க ஜோ போயிடுவாங்க. ஜோ வந்து அவங்க பெட்டியை விட்டுட்டு போயிருவாங்க. சோ அந்த பெட்டி கொடுக்கறதுக்காக வந்து இவங்க திருப்பியும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா வந்து ஜெனியை காணோம், ஜெனியை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாரு. சோ இவங்க வந்து அவங்க அப்பாவை ஆறுதல் படுத்துறதுக்காக ஜெனியா மாறுவாங்க, மாறி அந்த வீட்டுல இருப்பாங்க. அப்புறம் வந்து ஜோவும் ஜெனியும் அந்த வீட்டுல இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, வருவாங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஒரு காலகட்டத்துல என்னன்னா இவங்களை வந்து அவங்க லவரோட சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே அவங்களோட லவர் வந்து விஜயகுமார் அவர்கள் தான் பண்ணியிருப்பாங்க. உமாசங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. சோ அது அவங்க தான் வந்து சாந்தியை வந்து லவ் பண்ணக்கூடிய லவர், அவங்களோட லவர். சோ அவங்களை கூட்டு வந்து சேர்த்து வச்சிடணும்னு இந்த ஜோ கேரக்டர், நம்ம தலைவர் கேரக்டர் போய் கூட்டு வந்து சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு போகும்போது அவங்க என்ன சொல்லிடுவாங்க, சாந்தி தான் இறந்து போயிட்டாலே, இங்க இருக்கிறது ஜென்னி தானே, இவர் யாருன்னே எனக்கு தெரியல, ஏன் இப்படி கூட்டு வந்து அவசரம் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க. கடைசியில என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அவரே வந்துட்டு அந்த விஜயகுமார கேரக்டரையும் வந்து வீட்டுக்கு வர சொல்லிட்டு அந்த அவர் வரக்கூடிய அந்த டைம்லயே இவரும் வந்துட்டு நீ ஜெனியா தானே மாறிட்ட, அப்ப ஜெனி என் ஒய்ஃப் தானே, அவன் என் ஒய்ஃப் கிட்ட நான் நடந்துக்கிற மாதிரி உங்கள்கிட்ட நடந்துக்கலாம்ல, நீ அதை தானே எதிர்பார்க்கற அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு டிராமா பண்ணுவாரு. கடைசியில அவர் வந்து அவங்க ஒத்துக்குவாங்க, நான் சாந்தி, நான் ஜெனி இல்ல, நான் சாந்தி, நான் இவர் தான் விரும்பினேன், நான் வந்து வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உங்களெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் ஜெனின்னு அந்த மாதிரி அர்த்தத்துலலாம் நான் இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்களே அவங்க வாயால ஒத்துக்குவாங்க. சோ அதுக்காக தான் வந்து நான் டிராமா பண்ணேன்னு சொல்லிட்டு கடைசியில அந்த 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு தலைவரை வந்து போயிடுவாரு. நான் வந்து என் வழியை பார்த்துட்டு நான் போறேன், என் வழி தனி வழியை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு இவர் போயிடுவாரு. அவ்வளவுதான் கதை. சோ இது வந்து என்ன அப்படின்னா எனக்கு தலைவருடைய கேரக்டர், நமக்கு தலைவரை எல்லா கேரக்டருமே பிடிக்கும், தலைவர் வந்தாலே பிடிக்கும். இருந்தா கூட ஒரு சில கேரக்டர் நமக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்கும்ல, இந்த மாதிரி நான் காலேஜ் படிக்கும் போது இந்த படத்தை பார்த்தேன். அப்பலாம் வந்து என்ன, இந்த ஜோ மாதிரி ஒரு பையனை தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் மைண்ட் செட் இருந்துச்சு எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது. நீங்களும் இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா என்ன நினைச்சீங்க அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் அடுத்த வீடியோல நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய முள்ளும் மலரும் படத்தை பத்தி தான் நான் பேச போறேன். முள்ளும் மலரும் படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முள்ளும் மலரும் படத்துல தலைவர் நடிச்ச எந்த சீன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் நம்மளோட இந்த வெற்றி பெற்ற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.